ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து நம்ம மனிதனுடைய நுரையீரலை பற்றி பார்க்குறோம். இந்த நுரையீரல் வந்து மிக முக்கியமான உறுப்பு. நம்முடைய சுவாசத்திற்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்போதுமே நம்ம சுவாசிக்கும் பொழுது ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுவோம். அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது யாருன்னா நம்முடைய நுரையீரல் தான். இந்த நுரையீரலை பாருங்க, அதில் நுரையீரலில் ஒவ்வொரு நுரையிலையும் நிறைய அந்த பலூன் போன்ற குட்டி குட்டி பலூனாக இருக்கு இல்லையா? இந்த பலூன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 300 பில்லியன்ஸ் பலூன்ஸ் வந்து இருப்பாங்க. இத ஆல்வியோலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆல்வியோலை தான் என்ன செய்யுது அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், அதாவது வாயு பரிமாற்றத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது இந்த பலூன்கள் தான். இப்ப நீங்க பார்க்குற அந்த பலூன்கள்ல மொத்தம் 300 பில்லியன் பலூன்கள் வந்து ஒவ்வொரு நுரையீரல்லயும் இருக்கும். மொத்தம் 2 நுரையீரல் இருக்கு அப்படின்னா 600 பலூன்கள் இருக்கும் நமக்கு. அப்போ நம்முடைய நுரையீரல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, பொதுவா அந்த ஸ்மோக் பண்றவங்க என்ன ஆகுதுன்னா, அந்த நுரையீரல் எல்லாமே டிஃபெக்ட் ஆகுது. ஸோ அந்த ட்ரக் அடிக்ட்னால நம்ம நுரையீரல் பாதிக்கப்படலாம். அதுபோல டஸ்ட் அலர்ஜினால பாதிக்கப்படலாம். இன்னொன்னு, பிறந்த குழந்தைக்கு உடனடியா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வேக்சின் என்ன அப்படின்னா, பிசிஜி வேக்சின் கொடுப்பாங்க. எதுக்காக? அந்த பிசிஜி வேக்சின் வந்து கியூர் ஃபார் இது டிபி டிசீஸ், காசநோய் வராம இருக்கிறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.